வணக்கம். காரைக்கால் மீனவர்களை இலங்கை தமிழ் மீனவர்கள் சொல்லித்தான் அந்நாட்டு ராணுவம் கைது செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுவது மாநில மீனவ மக்கள் மீது அக்கறை இல்லாததை காட்டுவதாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டபொம்மன் பிறந்த மண்ணில்தான் எட்டப்பனும் பிறந்தான் என்பதை நினைவில் கொள்ளாமல் இலங்கை தமிழ் மீனவர்கள் சொல்லித்தான் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுவது மாநில மக்கள் மீதும் குறிப்பாக மீனவ மக்கள் மீது துளிகூட அக்கறை இல்லாததை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இலங்கை ராணுவத்தால் தமிழக புதுவை மீனவர்கள் 574 பேர் கொல்லப்பட்டதும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததும் இலங்கை தமிழ் மீனவர்கள் சொல்லித்தான் என்று புதிய விளக்கத்தையும் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்றும், இலங்கை ராணுவத்தின் அட்டூழியத்தை கண்டிக்குமாறு பிரதமர் மற்றும் காங்கிரஸ் தலைவரிடம் வலியுறுத்துவதை விடுத்து இலங்கை அரசின் செய்தி தொடர்பாளராக மத்திய இணையமைச்சர் மாறியிருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ள எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன், கேரள மீனவர்களை இத்தாலி வீரர்கள் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் அம்மாநில காங்கிரசாருக்கு இருந்த ஒரு உணர்வு கூட புதுவை மாநில காங்கிரசாருக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இன மொழி உணர்வின்றி மாநில மக்கள் மீதும் அக்கறை உணர்வின்றி பதவியில் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டும் செயல்படும் காங்கிரஸ் கட்சியினை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மற்றும் பொருளாளர் வழிகாட்டுதலோடு புதுவை மக்களின் உறுதுணையோடு மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் முறியடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுவை காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளராக பணிபுரிந்த IPS அதிகாரியான ஸ்ரீகாந்தின் மறைவிற்கு AJK நிர்வாகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. இரங்கலின் மறுபக்கம் உங்களுக்காக. புதுவை காவல்துறையில் 1990ஆம் ஆண்டு கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கண்காணிப்பாளராக பணியாற்றி கடந்த 2005ஆம் ஆண்டு முதுநிலை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்ற ஸ்ரீகாந்த் கடந்த ஆண்டு IPS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று அந்தமானுக்கு மாற்றப்பட்டார். அங்கு கார் நிக்கோபார் தீவில் பணியாற்றி வந்த அவர் நேற்று முன்தினம் திடீர் மாரடைப்பால் காலமானார். ஸ்ரீகாந்தின் மறைவு அவரது குடும்பத்தினர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அன்னாரது இறுதிச் சடங்கு புதுவையில் நடைபெற்றது. அவரது உடலுக்கு புதுவை அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தியதை அடுத்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கருவடிக்குப்பம் இடுகாட்டில் நேற்று மாலை 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சாலையை சுத்தம் செய்பவர்கள் முதல் அனைவரிடமும் அன்பு செலுத்தி ஒவ்வொரு தருணமும் அடுத்தவருக்கு சேவை செய்வதன் மூலம்தான் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் என்று பலதரப்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளி விளக்கேற்றிய அபூர்வ மனிதர் SSP ஸ்ரீகாந்த். போக்குவரத்தை தாமாக முன்வந்து சரி செய்து வாகன ஓட்டிகளிடம் விதிகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துவதும், பொதுநலத்தில் அக்கறையோடு செயல்படுவதும், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மத்தியில் பல விசிறிகளை உருவாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அனைத்து துறைகளிலும் நண்பர்களை கொண்ட SSP ஸ்ரீகாந்த் காவலர்களை கண்டிப்புடனும் அரவணைப்புடனும் வழி நடத்தியதால் MGR என்று புனைப்பெயரோடு அழைக்கப்பட்டார். கால்நடை மருத்துவரான ஸ்ரீகாந்த் நாவல் எழுதுவதிலும் ஈடுபாடு கொண்டு அவர் எழுதிய மறத்தல் தகுமோ தொடர்கதை இறுதியில் புத்தகமாக வெளியிடப்பட்டது. இதேபோல் பூக்களின் பிரியரான அவர் ஊர்வலத்தின் போது பூக்களை வீதியில் வீசுவதை ஒருபோதும் ஏற்காதவர். அவர் எண்ணப்படியே அவரது இறுதி ஊர்வலத்தின் போது மாலைகள், மலர் வளையங்கள் அனைத்தும் இடுகாட்டிற்கு சென்ற பின்னரே அப்புறப்படுத்தப்பட்டது அவரது ஆன்மாவிற்கு செலுத்தும் மரியாதையாக அமைந்தது. காவல்துறை அதிகாரி, சமூக சேவகர், எழுத்தாளர், கவிஞர், புகைப்பட கலைஞர் என்று பல்வேறு பரிணாமங்களில் மனித நேயத்தில் மிளிர்ந்த அவரது மறைவு பேரிழப்பு என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட உன்னதமான மனிதரின் மறைவிற்கு AJK நிர்வாகம் ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது. புதுவையில் வணிக நிறுவனங்களில் எவ்வாறு மின் சிக்கனம் செய்வது பற்றிய ஒருநாள் கருத்தரங்கை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை மற்றும் புனேயில் உள்ள பன்னாட்டு எரிசக்தி பராமரிப்பு மையம் இணைந்து வணிக நிறுவனங்களில் எவ்வாறு மின் சிக்கனம் செய்வது என்பது பற்றிய ஒருநாள் கருத்தரங்கை புதுவை தனியார் ஹோட்டலில் நடத்தியது. IIEC முதன்மை ஆலோசகர் அனில்குமார் வரவேற்க
மின்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை மேலாண் இயக்குநர் பங்கஜ்குமார் ஜா, மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மதிவாணன் ஆகியோர் கருத்தரங்கு அறிமுக உரையாற்றிட, IICE தலைவர் நிதின் பண்டிட், சக்தி பவுண்டேஷன் தலைமை அதிகாரி சின்மயா ஆச்சாரியா மற்றும் மின்துறை அதிகாரிகள் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். அப்போது ஹோட்டல், பள்ளிகள், வணிக நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அரசு அலுவலகங்களில் எவ்வாறு மின்சாரத்தை சிக்கனமாக செயல்படுத்துவது, அதனால் ஏற்படும் மின்சார சிக்கனம் மற்றும் பண சிக்கனம் குறித்தும், எதிர்காலத்தில் புதுவையில் மின் தட்டுப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும், தற்போது மின்சார சிக்கனம், மாற்று வழி, மின்சார பயன்பாடு ஆகியவை குறித்தும் விளக்கம் அளித்தனர். கருத்தரங்கில் வணிக நிறுவனம், ஹோட்டல் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் NR காங்கிரஸ் அரசை மக்கள் வெறுத்துவிட்டதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் காரைக்காலிலும் அத்தகைய சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வழியின்றி புதுவை அரசு திண்டாடி வருவதாகவும், விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்திய அவர், மீனவர்களுக்கான டீசல் மானியம் கடந்த ஓராண்டாக வழங்கப்படவில்லை என்றும், காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கோவில் நகர திட்டம் அரசின் மெத்தன போக்கால் ஆமை வேகத்தில் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதனால் NR காங்கிரஸ் கட்சியை மக்கள் வெறுக்க துவங்கிவிட்டதாகவும், எதிர்வரும் தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இடங்களை பிடித்து கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் என்றும் கூறினார். BSNL யுனைடெட் சங்க தேர்தல் சிறப்பு கூட்டம் புதுவை BSNL தலைமை அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. BSNL யுனைடெட் ஃபாரம் சங்கங்கள் புதுச்சேரி 6வது சங்க அங்கீகார தேர்தல் சிறப்பு கூட்டம் BSNL தலைமை அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர்கள் சங்கரன், அருணகிரி, ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட உதவி செயலர் கலியபெருமாள் வரவேற்க, மாநில அமைப்பு செயலர் இந்திரா, மாநில செயலர்கள் பெருமாள், செல்லபாண்டியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் மாநில நிர்வாகத்தின் வளமான எதிர்காலத்திற்கு 6வது சங்கத்தை தேர்தலில் வெற்றி பெற செய்வது குறித்தும், தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்ட கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாணவி மீது ஆசிட் வீசப்பட்ட வழக்கில் புதுவை அரசு 1 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காரைக்காலைச் சேர்ந்த பெண் பொறியாளர் வினோதினி ஒருதலை காதலால் ஆசிட் வீசப்பட்டு கண் பார்வை இழந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வினோதினி மரணமடைந்தார். இதேபோன்று சென்னையிலும் மாணவி மீது ஆசிட் வீசப்பட்ட நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த சாந்தி என்பவர் ஆசிட் வீச்சில் உயிரிழந்த பெண்களுக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், ஆசிட் விற்பனையை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும், இக்குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி, ஆசிட் வீச்சில் வினோதினி இறந்த சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கு குறித்து புதுவை அரசு 1 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் புதுவை அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவை சுதேசி காட்டன் மில் மற்றும் பாரதி மில்லை முழுமையாக இயக்க வலியுறுத்தி ஊழியர்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் 100 ஆண்டுகளை கடந்து புராதன சின்னங்களாக தனி சிறப்புடன் திகழ்ந்து வரும் சுதேசி காட்டன் மில்லில் 45 ரிங் பிரேம்கள், பாரதி மில்லில் 39 ரிங் பிரேம்கள் மற்றும் டை ஹவுஸ் பகுதிகளை தொடர்ந்து முழுமையாக இயக்க வலியுறுத்தி AITUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அபிஷேகம் தலைமையில் சுதேசி மில் வாயிலில் தொடர் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. INTUC, LPF, ATU, PTC உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளும் ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள், துறை அமைச்சர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், ஆலை அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை கொண்ட கூட்டத்தை கூட்டி சுதேசி, பாரதி மில்களை முழுமையாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான திட்டம் வகுத்து மத்திய அரசிடம் கொடுத்து மானியமாக நிதி பெற வேண்டும், குறைந்த கூலியில் தினக்கூலி ஊழியர்களாக இளைஞர்களை பணியில் அமர்த்தி மில்லை இயக்க வேண்டும், நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். குருவினத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக குருவினத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 88 மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியை கோமதி, ஆசிரியர் வெற்றிவேல் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர்.
தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் சேர்மேன் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் கடத்தி வரும் நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு புதிய படகுகள் மற்றும் என்ஜின்கள் வாங்கித் தர வேண்டும், சுற்றுலா பயணிகளுக்கு அமரும் வசதி மற்றும் நிழல் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், உதவி மேலாளர்களுக்கு மேலாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நீர் விளையாட்டு ஊழியர்கள் கலந்து கொண்டு நிர்வாகத்தை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். கண்டமங்கலம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசமரத்து விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் வட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பள்ளித்தன்னல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அரசமரத்து விநாயகருக்கு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு 12ஆம் ஆண்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சத்குரு ஞானானந்தா சுவாமிகள் நல்லாசியுடன் 1008 சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பூஜையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளித்தன்னல் கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.